ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம கில் ப்ளூ அனிமையோட எபிசோட் 4 தான். போன எபிசோட்ல ஒரு செம ட்விஸ்டோட முடிச்சிருந்தோம். ஸோ கொஞ்சம் கூட லேட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. ஸ்கூல் முடிஞ்ச சாயங்கால நேரம் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் மாடியில யாரையோ பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. அவங்க தேடுறது வேற யாரையும் கிடையாது, இந்த சிட்டியோட மிகப்பெரிய கோடீஸ்வரரோட ஒரே பொண்ணான நம்ம ஐஸ் ராணி நோரனை தான். இன்னொரு பக்கம் நோரன் ஒகாமி கூட சேர்ந்து ஸ்கூல் மாடியில யாருக்கும் தெரியாம ஒழிஞ்சிட்டு இருக்கா. எப்ப பாரு என்ன தேடி வந்து இப்படி டார்ச்சர் பண்றாங்களேன்னு சொல்லி ஒகாமி கிட்ட ரொம்பவே சலிச்சு போய் புலம்புறா. அப்போதான் நோரனுக்கு சடனா ஒரு ஐடியா தோணுது. அவ ஒகாமி கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறா. அதாவது இந்த மாதிரி தொந்தரவு பண்றவங்களை ஏமாத்துறதுக்காக 2 பேரும் நிஜமாவே லவ் பண்ற மாதிரி ஃபேக் டேட்டிங் பண்ணலாம்னு சொல்றா. ஒகாமியும் வேற வழியே இல்லாம இதுக்கு ஓகே சொல்லி அவளோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்க சம்மதிக்கிறாரு. இத பார்த்துட்டு மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இனிமே தன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு நோரன் நினைக்கிறா. அடுத்த நாள் காலையில ஸ்கூல் ஆரம்பிக்கிற நேரம் ஒரு ரவுடி கும்பல் ஒரு பையனை வளைச்சு பிடிச்சு செமையா புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. யாருடா அந்த பையன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம மாஸ் ஹிட்மேன் ஒகாமி தான். அந்த சீனியர் பசங்க ஒகாமியோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு, எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறியா இல்ல அடி வாங்க போறியா அப்படின்னு மிரட்டுறாங்க. ஒரு அதிரடி ஹிட்மேனான நம்ம ஒகாமி நினைச்சா இவனுங்களெல்லாம் ஒரே அடியில சுருட்டி வீசிடலாம். ஆனா ஸ்கூல்ல சண்டை போட்டா தன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்துல ரொம்பவே பொறுமையா இருக்காரு. சரி, இதுக்கு மேல இவனுங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணி ஒருத்தனை மட்டும் லைட்டா உதைச்சு தள்ளிட்டு 3வது மாடியில இருந்து அப்படியே கீழே குதிக்கிறாரு. கரெக்டா கீழே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேல குதிச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாரு. இத பார்த்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒகாமியை பார்த்து பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. நம்ம ஒகாமி எப்போ பார்த்தாலும் நோரன் கூடவே சுத்துறதால ஸ்கூல்ல இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் செம்ம காண்டாயி அவனை குறி வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்பவும் இப்படியே அடி வாங்கிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் பெரிய சண்டையில போய் முடியுமேன்னு நம்ம ஹீரோ ஒகாமி உள்ளுக்குள்ள கொஞ்சம் கவலையா தான் இருக்கான். அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஒகாமியோட கிளாஸ்மேட்ஸ் டகாவும் பாபாவும் வந்து, டே தம்பி, நிஜமாவே நீ நோரனை லவ் பண்றியாடா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஒகாமி விடுவானா சிச்சுவேஷனை சமாளிக்க ஆமான்னு சொல்லிடுறான். அப்புறம் ஏன்டா உன்னை அடிச்சவங்கள திருப்பி அடிக்கலன்னு அவங்க கேட்க, அதுக்கு நம்ம ஆளு ரொம்ப கூலா, சின்ன பசங்க, அந்த பிரச்சனையெல்லாம் என்னால தனியா சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு கெத்தான ரிப்ளை கொடுக்குறான். ஆனா டகாவும் பாபாவும் சிரிக்கல. ரொம்ப சீரியஸா ஒகாமியை பார்த்து, டே ஒகாமி, இது வெறும் ட்ரெய்லர் தான், இனிமே தான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்க போகுதுன்னு வார்னிங் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த ஸ்கூல்ல இருக்கிற பணக்கார திமிரு பிடிச்ச பசங்க எல்லாம் சேர்ந்து யூனிகார்ன் அப்படின்னு ஒரு ஹை லெவல் கேங் வச்சிருக்காங்க. அவங்க கண்ணு இப்ப நோரன் மேல விழுந்திருக்கு. அதனால அவ கூடவே சுத்துற ஒகாமிக்கு சீக்கிரமே ஆப்பு கன்ஃபார்ம்னு மிரட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு சீன் கட் ஆகுது. வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிற கோத்தாசு ஒகாமி கிட்ட ஒரு முக்கியமான மேட்டரை ஓபன் பண்றான். பாஸ், உங்களுக்கு நோரனை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த ஃபேக் டேட்டிங் நாடகத்தை இப்பவே ஸ்டாப் பண்ணிடுங்க. நோரனோட அப்பா கம்பெனி ஷேர்ஸ்ல ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு அப்படின்னு ஒரு பேட் நியூஸை சொல்றான். அதாவது மக்களே, விஷயம் என்னன்னா, ஒரு சீக்ரெட் மெடிசின் ப்ராஜெக்டை பத்தி தெரிஞ்சிக்க அண்டர்வேர்ல்ட்ல இருக்கிற பல நிழலுலக கும்பல்கள் கழுகாட்டம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக அவங்க ஸ்டூடெண்ட் அசாசின்ஸ் சிலரையே ஸ்கூலுக்குள்ள ஊடுருவ பிளான் பண்றாங்க. ஒரு பக்கம் ஸ்கூல்லையே இருக்கிற யூனிகார்ன் கேங்கு, இன்னொரு பக்கம் நோரனை கல்யாணம் பண்ண துடிக்கிற ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் வேட்பாளர்கள். இது பத்தாதுன்னு இப்ப புதுசா அசாசின்ஸ் வேற. இதையெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோ ஒகாமிக்கு அப்படியே தலை சுத்தி செம்ம டென்ஷன் ஆயிடுறான். அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல யாருமே இல்லாத ஒரு படிக்கட்டுல ஒகாமியும் நோரனும் மீட் பண்றாங்க. நோரன் ரொம்ப இமோஷனலா, ஒகாமி, இனிமே நீ என் காதலனா நடிக்க வேண்டாம், இது என் குடும்ப பிரச்சனை, இதுல உன்னை சிக்க வைக்க நான் விரும்பல, உனக்கு தொல்லை கொடுத்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லி இந்த நாடகத்தை முடிச்சுக்கலான்னு சொல்றா. ஆனாலும் ஒரு நண்பனா டெய்லி அவளோட மாமா ராமன் கடைக்கு வந்து பேசணும்னு ஒகாமி கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்குறா. அப்போ கரெக்டா அங்கே வர்ற ஒரு யூனிகார்ன் கேங் ஸ்டூடெண்ட் ஒகாமியை பார்த்து ரொம்ப கேவலமா கிண்டல் பண்றான். உன்ன மாதிரி ஒரு வீக்கான பையன் நோரன் பக்கத்துல இருக்கவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு நோரன் கிட்ட ரொம்ப வலிஞ்சு பேசுறான். இத பார்த்த ஒகாமிக்கு இப்போ நிஜமாவே கோவம் வருது. சும்மா கெத்தா முன்னாடி போய் நின்னு, ஸ்டே அவே ஃப்ரம் மை கேர்ள் அப்படின்னு மிரட்டுறாரு. அந்த பையன் ஒகாமியை அடிக்க வரும்போது அவனோட கைய மிக லாவகமா பிடிச்சு ஒரு திருகு திருகுறாரு நம்ம ஹிட்மேன். ஒகாமியோட கண்ல தெரிஞ்ச அந்த பயங்கரமான வேகத்தை பறத்ததுமே அந்த பையன் பயந்து போய் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஒகாமி இஸ் பேக் இன் ஃபார்ம் காய்ஸ். அன்னைக்கு நைட்டு ஒரு இருட்டான சந்துல ஒரு பயங்கரமான ரவுடிய ஒரு ஸ்கூல் பையன் ஒத்த ஆளா அடிச்சு துவசம் பண்றான். அப்போ இருட்டுல இருந்து ஒரு மர்ம மனிதன் வந்து அந்த பையனை பாராட்டுறான்.
அவன்கிட்ட ஒரு போட்டோவை கொடுத்து, இதுதான் உன்னோட அடுத்த மிஷன், இந்த பொண்ணோட மனசை கவர்ந்து அவளோட வருங்கால கணவனா நீ மாறணும் அப்படின்னு ஒரு அதிரடி ஆர்டர் போடுறான். அந்த பையனோட பேரு தான் ஷிங்கோ. இவன் பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா இருந்தாலும் ஒரு அபாயகரமான கில்லர். நேத்து உகரமி அந்த ரவுடி ஸ்டூடெண்ட்டை மிரட்டின விதம் நோரனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அவளோட அப்பாவோட ஸ்பெஷல் பென்னை ஒகாமிக்கு ஒரு கிஃப்டா கொடுக்கறா. ஒரு வழியா நம்ம ஹீரோவுக்கு நோரன் கிட்ட இருந்து ஒரு நல்ல மரியாதையும் அன்பும் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்பதான் ஒரு பயங்கரமான மாஸ் என்ட்ரி. ஒரு புது ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்குள்ள வர்றான். பார்த்தா சும்மா ஹீரோ மாதிரி செம ஹைட்ட ஹேண்ட்ஸமா இருக்கான். அவனை பார்த்ததும் ஸ்கூல்ல இருக்கிற மொத்த கேர்ள்ஸும் ஃபிளாட் ஆயிடுறாங்க. அவனோட பேர் தான் ஹயாமே ஷின். ஆனா நம்ம ஒகாமி சாதாரண ஆள் கிடையாது. ஷின்னோட நடையையும் ஸ்டைலையும் பார்த்தே இவன் ஏதோ ஒரு பாதாள உலக கும்பலை சேர்ந்தவன்னு தனது ப்ரோ ஹிட்மேன் உள்ளுணர்வால் கப்புன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. டீச்சர் ஷின்ன நோரன் பக்கத்துல இருக்கிற காலியான இடத்துல உட்கார சொல்றாங்க. ஷின் ஆக்சுவலா அவனோட மிஷனுக்காகத்தான் நோரன் கிட்ட நெருங்குறான். ஆனா பக்கத்துல போய் அவளை பார்த்ததும் அவளோட அழக பார்த்து அவனுக்கே ஒரு நிமிஷம் மைண்ட் பிளாக் ஆயிடுது. அப்படியே நோரன் கிட்ட மிக இனிமையா வழிஞ்சு பேச ஆரம்பிக்கிறான். ஷின் நோரனை தனியா பேச மொட்டை மாடிக்கு கூப்பிடுறான். இது ஆக்சுவலா அவனோட ஒரு மாஸ்டர் பிளான். நோரன் வந்தா கண்டிப்பா கூடவே ஒகாமியும் வருவான்னு அவனுக்கு தெரியும். ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க நினைக்கிறான் நம்ம புது வில்லன். நோரன் மேல வந்தப்போ ஷின் வாயில ஒரு பெரிய லாலிபாப் வச்சுட்டு நிக்கிறான். நோரன் அதை பார்த்து ஒரு மாதிரி குழம்பி போய் நிக்க ஷின் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறான். எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கும்போது அமைதியா இருக்க இந்த லாலிபாப் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றான். பேசிட்டு இருக்கும்போதே ஷின் கொஞ்சம் அத்துமீறி நோரனை தொட முயற்சி பண்றான். ஆனா நம்ம நோரன் சும்மா இருப்பாளா? செம்ம காண்டாகி ஷின்னை பார்த்து ஒரு பவர் பஞ்ச் விடுறா. யாரோ சொல்லிதான் நீ இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு திட்டமும் செய்றா. ஆனா ஷின் அதுக்கெல்லாம் அசரல. அவளோட இந்த முரட்டுத்தனமான குணம்தான் தனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சிரிக்கிறான். அடுத்து அப்படியே ஒகாமி பக்கம் திரும்புறான். நோரனோட வருங்கால கணவனா யார் இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வரலாம். அதுக்கு என் கூட ஒரு போட்டிக்கு வர்றியா அப்படின்னு சொல்லி ஓப்பனா ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பண்றான். இந்த போட்டிக்கான கண்டிஷன்ஸ் ரொம்ப சிம்பிள், ஆனா ஜூசோக்கு ரொம்ப டேஞ்சரஸ். ஒருவேளை உகாமி தோத்துட்டா நோரனோட அப்பா கொடுத்த அந்த நிச்சயதார்த்த பேனாவை ஷின் கிட்ட கொடுத்துடணும். அதே ஷின் தோத்துட்டா நோரனை விட்டுட்டு நிரந்தரமா விலகி போயிடணும். நோரனை இப்படி ஒரு பொருளை போல பந்தயம் வைக்கிறது உகாமிக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா அவளை ஷின் மாதிரி ஒரு விசித்திரமான ஆள்கிட்ட விட்டுடக்கூடாதுங்கிற பொறுப்புணர்வால் வேற வழி இல்லாம இந்த சேலஞ்சுக்கு ஓகே சொல்றாரு. ஸ்கூல் முடிஞ்சதும் ஈவினிங் டைம்ல இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மொத்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இதை வேடிக்கை பார்க்க கூடிடுறாங்க. போட்டியோட ரூல் ரொம்பவே விசித்திரமா இருக்கு. கரெக்டா 1 மணி நேரத்துக்குள்ள ஷின் தன் வாயில வச்சிருக்கிற லாலிபாப்பை ஒகாமியோட வாய்க்குள்ள திணிச்சிட்டா ஷின் தான் வின்னர். அதே ஒகாமி 1 மணி நேரம் ஷின் கிட்ட மாட்டாம தப்பிச்சிட்டா அவர் வின்னர். போட்டி ஸ்டார்ட் ஆனதும் ஷின் ஒரு வெறியோட லாலிபாப்போட ஒகாமியை துரத்த ஆரம்பிக்கிறான். ஒகாமியும் ஸ்கூல் ஃபுல்லா ஓடி தப்பிக்கிறாரு. இப்படி ஓடிட்டு இருக்கும்போதே ஒகாமிக்கு அவரோட பழைய ஃபேமிலி லைஃப் பத்தின சிந்தனை வருது. நம்ம முந்தைய திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நம்ம சொந்த பொண்ணையும் நம்ம சரியா கவனிக்கல. நோரனோட குடும்ப சூழ்நிலையும் என் வாழ்க்கை மாதிரி தான் இருக்கு. அதனால எப்படியாவது இந்த பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு ரொம்ப உருக்கமா ஸ்ட்ராங்கா முடிவு பண்றாரு. அப்படியே தப்பிச்சு ஸ்கூலுக்கு வெளியே ஓடி வராரு நம்ம ஒகாமி. அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கத்தி பயங்கரமா சியர் பண்றாங்க. வெளியே வந்ததும் ஷின் முன்னாடியே செட் பண்ணி வச்சிருந்த அந்த லாலிபாப் ட்ராப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. திடீர்னு ஏகப்பட்ட லாலிபாப்கள் அம்பு மாதிரி ஒகாமியை நோக்கி பாயுது. ஆனா நம்ம ஹீரோ ஒரு லெஜெண்டரி ஹிட்மேன் ஆச்சே, சும்மா மேட்ரிக்ஸ் படத்துல வர்ற மாதிரி கச்சிதமா எல்லாத்துல இருந்தும் டாஜ் பண்ணி தப்பிக்கிறாரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு சறுக்கல். தரையில மறைச்சு வச்சிருந்த ஒரு ரேக் ட்ராப்ப, அதாவது இரும்பு பற்கள் உள்ள கருவிய ஒகாமி தெரியாம மிதிச்சிடுறாரு. அதோட நுனியில கட்டப்பட்டிருந்த ஒரு லாலிபாப் செம்ம ஸ்பீட்ல நேரா ஒகாமியோட முகத்தை நோக்கி வருது. இத பார்த்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லாரும் அவ்வளவுதான், ஒகாமி தோத்துட்டாரு, லாலிபாப் வாயில நுழைஞ்சிருச்சுன்னு பயந்து போய் பதறாங்க. ஆனா கரெக்டா ஒகாமியோட வாய்க்கு 1 இன்ச் முன்னாடி வந்த அந்த லாலிபாப் திடீர்னு அப்படியே அந்தரத்துல நிக்குது. அங்க இருக்கிற எல்லாருக்கும் செம ஷாக். லாலிபாப் எப்படி காத்துல நின்னுச்சேன்னு புரியாம எல்லாரும் மிரண்டு போய் நிக்கிறாங்க.
உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஒரு அனுபவம் வாய்ந்த ஹிட்மேனான நம்ம ஒகாமி இந்த மாதிரி ஒரு ட்ராப் வரும்னு முன்கூட்டியே கணிச்சிட்டாரு. அதனால அந்த பொறி செயல்படுறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற ஒரு மரத்துல சில கயிறுகளை கட்டி அந்த பொரிய மேற்கொண்டு நகர விடாம ரொம்ப லாவகமா தடுத்து நிறுத்திட்டாரு. ஒகாமியோட இந்த செம தந்திரத்தால மேட்ச் டைம் சரியாக 1 மணி நேரம் முடிவுக்கு வருது. 1 மணி நேரம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதால ரூல்ஸ் படி ஒகாமி இந்த போட்டியில மாசா வெற்றி பெறாரு. நான் தான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு ரொம்ப திமிரா இருந்த ஷின் இந்த எதிர்பாராத தோல்வியால பயங்கர கடுப்புல நிக்கிறான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோ ஒகாமி நோரனை பார்த்து மனசுக்குள்ளேயே ரொம்ப உருக்கமா இப்படி சொல்லிக்கிறாரு. நான் என்னோட சொந்த மகளை சரியா கவனிச்சுக்கல. ஆனா என் மகளை போலவே பெற்றோரோட அன்பு கிடைக்காம தவிக்கிற இந்த நோரனுக்கு என்னால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செஞ்சு அவளுக்கு தேவையான பாதுகாப்பையும் நிம்மதியையும் நான் தருவேன். இதோட இந்த எபிசோட் முடிவுக்கு வருது காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சிவப்பான சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம ஒகாமியோட அடுத்தடுத்த விறுவிறுப்பான எபிசோட்ஸ் உங்களை தேடி வரும். சீக்கிரமே அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை காய்ஸ்.